வணக்கம், வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நாசிக்கில் ஆனியன் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனியன் ஸ்டாக் இந்த மாதிரி பிஸ்னஸில் காசு பார்க்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாசிக்கில் இப்போ நாங்கள் வந்து போன வருஷம்லாம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஷேரிங் பேசிஸில் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து நிறைய பேருக்கு அதில் திருப்தி இல்லை. ஏன்னா அப் அண்ட் டவுன் அப்படி வரும் எதிர்பார்த்த அளவுக்கு. அதனால நமக்கு சரி, நம்ம இவ்வளோ பண்ணி கொடுக்குறோம், நமக்கு வாடகை கிடைச்சாலே போதும், பணம் முதலீடு பண்ணுறவங்களுக்கு இன்னும் லாபம் கிடைச்சா போதுங்கிற மாதிரி இந்த வருஷம் முடிவு பண்ணி, ஏன்னா இடம் நிறையா இருக்குது, காலியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாடகை கிடைச்சாலே போதும். ஸோ வர்றவங்க வந்து இந்த டைம்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதால பட்ஜெட்டை கொண்டு கூட்டிக்கலாம் அதுக்காக. ஸோ நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய ஓன் ப்ரமிசஸ் பெரிய வேர்ஹவுஸ் மாதிரி ஷெட் வச்சுருக்கிறோம். அதில் நம்ம நம்ம நினைச்ச அளவுக்கு நாமளே பாக்ஸ் மாதிரி பண்ணி ஸ்டாக் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு அதை எடுக்கும்போது ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்கீம் இருந்தது, அதை நான் ஏற்கனவே நேற்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து டோட்டல், அதாவது நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், நாங்களே கொண்டு வச்சுட்டு நாங்களே எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 ரூபி பெர் கேஜி. நீங்கள் எத்தனை டன் வச்சாலும் சரி தான், ஒரு கிலோவுக்கு 1 ரூபா. பட் இப்போ நாங்கள் வாங்குறோம், அப்போ மண்டி கமிஷன் இருக்கும், அதை கொண்டு வந்து நம்ம ஷெட்டில் கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்புறம் அதை கிரேடி பண்ணி தெளிச்சு லேபர் வச்சு அந்த கம்பு எல்லாம் நம்ம கெட்டி ஜாலியெல்லாம் அடித்து அப்புறம் எல்லாம் உள்ளே கொட்டி வைக்கிறோம். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் வாடகை, நம்ம வேலை, லேபர்லாம் சேர்த்து நாங்கள் மொத்தத்தில் அந்த ஹோல் பீரியட் ஒரு 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், எத்தனை நாள் வரைக்கும் வச்சாலும் இதே அமௌண்ட்டு தான். ஸோ 2 ரூபீஸ் பெர் கேஜில் பண்ணுறோம். அது நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆயத்தப்படுறவங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம். உடனே நீங்கள் இந்த மந்த்தில், அதாவது மே ஆரம்பத்துலேருந்து மே 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம ரேட் வந்து ஒரே நிலவில் நிற்கும், மேலே ஏறாது, இறங்கும் செய்யாது. அப்போ அந்த டைமில் தான் நம்ம காஞ்ச வெங்காயம் வாங்கி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிளம்பி வரலாம். வரும்போதே கையில் ஃபண்டு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. வந்து பார்த்துட்டு நிலவரத்தை அறிஞ்சிட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா யூ கேன் கோ பேக், நோ ப்ராப்ளம். இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குது, நாங்கள் வந்தேன் வேறு இடத்துல பண்ணுறோம், நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ எங்ககிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதான் நாங்கள் சொல்கிறோம். சரி, அப்போது இன்னைக்கு ஒரு ப்ரைவேட் ஆனியன் ஸ்டோரேஜ் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல ஒரு 40 ஏக்கர் அவர் வந்து சும்மா ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு சின்னதாக, அப்போ தனிநபர் வந்து எடுத்துக்கலாம் வாடகைக்கு. ஸோ மொத்தம் 40 ஏக்கரில் அவங்க கட்டி வச்சுருக்காங்க. அதில் இதை மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிகள் வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே வேண்டாம், நாங்கள் அங்கே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ நினச்ச அளவுக்கு ஃபண்டு போட்டுட்டு எடுப்பாங்க. அதுக்கு வந்து 1,40,000 ரூபா ஒரு ஷெட்டுக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. இது இப்போதைக்கு இது காலியா இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாம் இந்த டைம்ல வாங்க. இது ஃபுல்லா எடுக்கனாலும் எடுக்கலாம், 5 எடுக்கனாலும் எடுக்கலாம், 1 எடுக்கனாலும் எடுக்கலாம். அப்போ இந்த ஒரு ஷெட்டோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25க்கு 60 சைஸ்ல கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ உள்ளுக்குள்ள 2 பக்கம் லெஃப்ட் ரைட்லயும் ஜாலி மாதிரி அடிச்சு வச்சிருப்பாங்க, பிளஸ் நடுவுலையும் கொட்டி வச்சுக்கலாம். அப்போ நம்ம 1 எடுத்தோம்னா ஒரு 70 டன் வரைக்கும் உள்ள ஏற்றலாம் ஒரு ஷெட்ல, ஒரு யூனிட்ல. இப்போ எனக்கு என் பட்ஜெட் இவ்வளோதான், ஒரு 50 டன், 60 டன், 70 டன் எவ்வளோ இருக்கிற காசுல எடுத்து வைக்கணும். நான் ஒரு ஷெட் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு 1.40 கட்டி எடுத்துட்டோம்னா அந்த கம்ப்ளீட் பொறுப்பு, அதில் லைட் எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியிருந்து வாங்கிட்டு வருது, லேபரை கொண்டு சரி பண்ணுறது இல்லை நமக்கு. அவங்க வந்து அந்த ஒரு யூனிட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த பிரைவேட் ஸ்டோரேஜ் யார்டுன்னு சொல்றது. ஓகே, இது ஆல்ரெடி பாதிக்கிட்ட புக் ஆயிருக்கு. ஏன்னா இதில் மொத்தம் 60-70 உண்டு. ஓகே, ஒரு யூனிட்ல 70 டன் வைக்கலாம். அப்போ உங்க பட்ஜெட் என்னன்னு பாருங்க. ஓகே, உதாரணத்துக்கு 10 ரூபாய்க்கு நம்ம எடுத்து வைக்கணும்னு சொன்னா 10 டன்னு 1 லட்சம் ரூபாய். அப்போ ஒரு 50 டன் எடுக்கணும்னா 5 லட்சம் ரூபா. அப்போ ஒரு யூனிட் போதும். ஓகே, அதுல நம்ம 70 வரைக்கும் வைக்கலாம். பிளஸ் நடுவுலையும் காலி இடம் இருக்கு, அதுலயும் கொட்டி வச்சுக்கலாம். சுகாதாரமா இருக்கும், இங்க யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இதை சுத்தி ஃபென்சிங், மெயின்ல கேட்டு, செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அனாவசியமா யாரும் உள்ள வர முடியாது. நம்ம மட்டும் தான் உள்ள வந்து பார்க்கலாம். அது வாட்டு இருக்கும், யாரும் வந்து திருட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் தான் அவைலபிளா இருக்கு. இது வந்து நீங்க ஒருவேளை எனக்கு பெரிய அமௌண்ட், பல்க் அமௌண்ட் இருக்கு, நாங்க பெருசா பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 1 இல்லை 2 இல்லை 5 இல்லை 10 வரைக்கும் நம்ம எடுத்துட்டு அவ்வளவுக்கு நீங்க ஸ்டோரேஜ் பண்ணலாம். இதை பத்திர வீடியோ தான் இது. பாத்தீங்களா, இப்போ வந்து இந்த லெஃப்ட்ல ஜாலி இருக்கு, இந்த ரைட்ல இருக்கு. ஓகே, ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நல்ல உயரமா இருக்கும். நல்ல கீழே ஒன்றும் கீழே ஒழுகி கீழே வராது. பிளஸ் இது நடுவில் போட்டு வேலை செய்யறதுக்கும் இந்த நடுவில் கொட்டி வச்சுக்கலாம். இதில் மொத்தம் 70 டன் வரைக்கும் ஒரு கெப்பாசிட்டி ஒரு யூனிட்ல. அப்போ இது உங்களுக்கு யாராவது தேவை, இது வந்து பழசு போட்டோ உங்களுக்காக காட்டுறதுக்காக தான்.
இது மழை கீழே வந்து ஒன்றும் நினையாது, தண்ணி நல்ல உயரமாக தான் கட்டி வச்சிருக்கிறோம். ஓகே, இதுதான் பிரைவேட் யூனிட். இது வேற இடங்கள்லாம் 70,000 80,000 பண்றாங்க, பட் அதுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ இப்போ வந்து இது நல்ல, இது யாருக்கா வேணும் தான், இதுல ரொம்ப சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை இது வந்து எங்க கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல்னா எங்களை விட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. பட் அந்த ஓனர் வந்து நல்ல செக்யூரிட்டி போட்டு தான் வச்சிருக்கிறாரு. நம்ம அடிக்கடி தேவைன்னா நேரே போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். ஓகே, ஏற்கனவே சொன்னது எங்க ஷெட்ல வச்சிருந்தா 24 மணி நேரம் நம்மளுடைய கண் பார்வையில் இருப்பாங்க, ஆள் இப்போ இருந்துட்டு இருக்கோம். நீங்க ஸ்டாக் வைக்கிறவங்க வந்து உங்க ஆளை நீங்களோ இல்லை உங்க ஆள் வந்து நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னா ரூம் இருக்கு, நீங்க தங்கிக்கலாம். சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா வசதி இருக்கு. இது என்ன ஒரு 3-4 months இல்லையா, அதுக்கு நடுவிலே ப்ராஃபிட்டபுளா இருந்தா நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகே, இந்த டோட்டல் வீடியோ வந்து இப்போது ஒரு பிரைவேட் யார்டு இருக்கு. இது வந்து பிம்பிள்கான் சரௌண்டிங்ல வரும். ஸோ சுத்தி பார்த்தீங்கன்னா நாசிக்ல மொத்தம் ஒரு 13 மார்க்கெட் இருக்கு. ஒவ்வொரு மார்க்கெட்லயும் இந்த மாதிரி சரௌண்டிங்ல வச்சிருக்காங்க. பட் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் அந்த பிம்பிள்கான் மார்க்கெட்டு தான். ஓகே, ஸோ அதனால இந்த பிரைவேட் இடம் யாருக்கா வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. எப்படினாலும் இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து மே 20ஆம் தேதிக்குள்ள, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆனியன் வாங்கி வைக்கணும், பிறகு நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம். இல்லை ஆனியன் நாங்கள் வைப்போம், பிறகு நாங்கள் விற்று காசு எடுத்துக்கிறோம் இங்கிற எண்ணம் உள்ளவங்க தாராளம் வரலாம். எங்களுடைய ஓன் ஷெட்ல நாங்கள் we are charging ₹2 டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த ஹோல் பீரியட். அதனால எங்களுக்கு பெருசா லாபம் ஒன்றும் இல்லை. பட் இந்த டைம் இந்த சுச்சுவேஷனை மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணி எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது தான் நாங்கள் கூப்பிடுறோம். இல்லைன்னா ஷேரிங் பேஸ்ல போடலாம். ஓகே, பட் அது வந்து பணம் போடுற உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிட்டு போட்டோம். ஆரம்பத்துல 10 ரூபாய்க்கு எடுக்கிறோம், அது 20 ரூபா போகுது, 30 ரூபா போகுது, 35 ரூபாய் விற்கட்டும். ஓகே, அப்போ லாங் டைம் வரைக்கும் வைக்கணும்னா சரக்கு நல்ல சரக்கா நீங்க தேடி வந்து பார்த்து நீங்க தான் சொல்லணும் இதை எடுக்கணும், இது எடுத்தா நமக்கு 5 மாசம் வரைக்கும் நிற்கும் அப்படின்னு. நல்ல பொருள் காசு கொடுத்தா நல்ல பொருள் வாங்கி வைக்கலாம், ரொம்ப நாள் நிற்கும், அப்போ நல்ல விலை ஏறும், அப்போ லாபம். எங்களுக்கு அந்த லாபத்துல பங்கு இல்லை. we are taking only ₹2 for the total. அதுல எல்லா செலவும் இன்க்ளூட். இதுக்கு நம்ம ஒரு அக்ரிமெண்டே பண்ணிக்கலாம். பிளஸ் குட் இன்வெர்ஸ் ஸ்டோரேஜுக்குள்ள எல்லா அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸும் நீங்க வாங்கி சைன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் டீட்டெயிலுக்கு நீங்க எனக்கு டெலிஃபோன் பண்ணி கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி பேசிக்கிங்க. இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு புது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.